Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை ஒரே ஒரு தாக்குதல் நடத்தி புல்வாமால ஒரு 40 பேரையும் அல்லது இது போன்ற இடங்கள்ல ஒரு டூரிஸ்ட் இடத்துல வந்து 26 பேரையும் வந்து சுட்டு கொன்னுட்டு நீங்களாம் அமைதி இல்லாம போங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த நாட்டை எழுதி உங்களுக்கே தர்றோம் நம்ம திருப்பி கொடுக்க முடியுமா? திருமணமாகி 7 நாட்கள் ஆகியிருக்கிற ஒரு கணவன் மனைவியை போய் மத அடையாளத்தை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சுண்ணத்து பண்ணல அப்படிங்கிறதுனால உங்களை கொல்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மதவாதத்தை வந்து உலகத்தில் அவர் திணிக்கிறாங்க. இந்த செயல் நடந்த 24 மணி நேரத்துக்குள் இவர் தான் வந்து இதுக்கு மூலியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். இவருடைய தலைமையில் தான் இந்த 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த ஆபரேஷனை செய்திருக்கிறார்கள். லஷ்கர்-ஏ தொய்பா வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கூட்டம். இது பாகிஸ்தானுக்கு தெரிந்து நடக்கவில்லை என்று பாகிஸ்தான் தலைவர் சொல்வதை நாம் ஏற்பதற்கே தயாராக இல்லை. அவர்கள் வந்த விதத்தை பார்க்கிற போது அதிபயங்கர ஏற்பாடோடு வந்திருக்கிறார்கள். அந்த அடர்ந்த மர காட்டுக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பே வந்து ட்ரையல் பார்த்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரி ஆபீசர்ஸ் அடிக்கின்ற உடைகளை அணிந்து வந்திருக்கிறார்கள். அதுல வந்து ஹெல்மெட் அணிந்திருக்கார்கள். ஹெல்மெட்ல வந்து அவர்கள் என்ன ஆபரேஷன் பண்றாங்களோ அதை முழுமையாக வந்து கேமராவில் டிட்டாச்சு ஒயர்லெஸ் கேமராக்களை பொருத்தி கொண்டு வெகு தொலைவில் இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஆபரேஷனை வந்து ஒரு ஏஜென்சி வந்து அங்கிருந்து கண்காணித்து பார்த்து ரசித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சைனாக்காரன் வந்து 100 மீட்டரா தள்ளிட்டே வர்றான். அந்த பார்டரில் தான் இது இருக்குது. நீங்கள் இப்போ மேப் எடுத்து படிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்குக்கு பக்கத்தில் சைனாக்காரன் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் முன்னேறி வந்துட்டான். ஒன்று வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணி நம்ம அமைதியை சீர்குலைக்கிறார்கள். சைனாக்காரன் இடத்தையே பிடிச்சிக்கிறதுக்கு விரும்புகிறான். தமிழ்நாட்டில் இதனுடைய எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாகிஸ்தான்லேருந்து வருகை தந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து ஏர்போர்ட்லேருந்து இப்போ இமீடியட்டாக நம்ம வந்து 24 ஹவரில் லிஸ்ட் எடுத்துருக்கோம். இவங்களெல்லாம் வந்து யார் எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அத்தனை பேருமே அப்போலோ ஹாஸ்பிட்டலு மெட்ராஸ் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த உடனே பாகிஸ்தான் ஒரு நட்பு நாடாக தான் நம்ம கருதியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே இந்த ஊடகமே ஒரு பெரிய உதாரணம். சார் வணக்கம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தாக்குதல் ஈடுபட்ட தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதில் தமிழர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு சுட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் இந்த இது ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு ஜனநாயக நடைப்பயணத்தை துவங்கி இருக்கிற பொழுது ஏற்பட்டிருக்கிற ஒரு ஜனநாயக ரீதியான தாக்குதல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து சுமார் 74 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் சேர்க்கப்பட்டது. அவ்வாறு சேர்க்கப்பட்டு ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்தல் நடந்து இப்போ வந்து திரு உமர் அப்துல்லா அவருடைய தலைமையில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தி அந்த ஆட்சியை துவங்கி இருக்கிறது. இந்த சமயத்தில் எப்போவுமே வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் பாகிஸ்தானில் அவங்க வந்து ஒரு அதிபருக்கு கீழே இருந்து பழக்கப்பட்டு போனவர்கள், அவர்கள் ஒரு அதிகாரம் செலுத்தி பழக்கப்பட்டு போனவர்கள் இது போன்ற ஜனநாயக முறையிலான ஆட்சி அமைப்பை அவங்க விரும்பவில்லை. அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பல்வேறு உதவிகளை செய்த போதிலும் வாகா எல்லையை திறந்து விட்டு போக்குவரத்தை சரி செய்து ஒவ்வொரு சுதந்திர இந்தியாவிலும் நட்புறவை வளர்க்குற அளவுக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜவான்களும் அவங்களுடைய ஜவான்களும் போய் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் செய்து கொண்டு பரிமாறிக்கொண்டு பரிசுகளை வந்து பரிமாறிக்கொண்டு நம்ம ஊர் மக்களும் அவங்க ஊர் மக்களும் ஒன்றாய் உட்கார்ந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையெல்லாம் பார்க்குற பொழுது இப்போ வந்து சுவிட்சர்லாந்துக்கு இணையாக இயற்கை இப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட சொல்லும்போது நான் இறந்த பிறகு என்னுடைய சாம்பலை இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பனிப்படலங்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் தூவ வேண்டும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இயற்கை எழில்மிக்க ஒரு இடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சுவிட்சர்லாந்தில் மட்டும்தான் வந்து இப்படி ஒரு நேச்சுரல் வேலி ஒன்று இருக்குது. அது உலகத்தில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட்டும் அங்கே வர்றாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட்டில்
சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நம்ம நாட்டில் இருக்கிற நேருவால் ரசிக்கப்பட்ட மற்றும் இந்திரா காந்தி அவர்களால் ரசிக்கப்பட்ட இந்தியாவில் இருந்த அனைத்து தலைவர்கள் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் எவரெஸ்ட் சிகரம் அங்கே தான் இருக்குது. அதனால் வந்து உலகத்தின் வந்து ஒரு ஒரு முக்கிய அழகு வாய்ந்த ஒரு நிகரமாக இருக்கிறனால இந்த பகல்காம் பகுதியில் இருக்கிற பைசரன் பள்ளத்தாக்கை வந்து உலகத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுக்கு பல்வேறு செலவுகள் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் மூலமாக அதை வந்து இப்போ வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை டூரிஸ்ட்டும் வந்து அங்கே வந்து அந்த சீசனுக்கு இந்த சீசனுக்கு அங்கே வந்து குமிவதை பார்த்து இந்தியாவுக்கு வருமானம் வந்து சேர்கிறது என்பதெல்லாம் பார்க்குற பொழுது இந்த லஷ்கர் ஏ தொய்பா என்கின்ற அமைப்பினர் அங்கே வந்து நம்ம வந்து சுதந்திரமாக வந்து பாகிஸ்தான்லேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு, ஏனென்றால் அவங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள், இன்னுமே வந்து பாகிஸ்தானோடு அவர்கள் வந்து திருமணம் உறவு மற்றும் வியாபார உறவு போன்றவையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வர்றதை போகிறத நம்ம தடை செய்யாமல் இருந்தோம். அதை இன்றைக்கி கெடுத்துட்டாங்க. 48 மணி நேரத்தில் பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் எல்லாரும் வாகா வழியாக உங்கள் கேட்டு திறந்துட்டது, தயவு செஞ்சு வெளியேறி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் வந்து அவங்க ஊருக்கு புறப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாகிஸ்தான் ஒரு நட்பு நாடாக தான் நம்ம கருதியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே இந்த ஊடகமே ஒரு பெரிய உதாரணம். ஆனால் அவர்கள் நம்மை நண்பராக கருதவில்லை. பாகிஸ்தான் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். நில அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய தலைமை பகுதியாக இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த பக்கம் சைனா இருக்குது, அந்த பக்கம் வந்து ரஷ்யா இருக்குது, அந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் இருக்குது. இந்த 3 எல்கைகளுக்கும் தலையாய இடமா இருக்கிறது தான் வந்து ஜம்மு காஷ்மீர். அந்த இடத்த வந்து நம்ம வந்து தலை மீது வைத்து பாதுகாத்து இந்த இந்திய நிலப்பரப்புக்கே வந்து அதுதான் துவக்க எல்லையாக இருக்கிறனால நம்ம அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளில் 1947-48களில் வந்து பாகிஸ்தானுக்குன்னு ஒரு எல்லையை வந்து வறுத்து அவங்களுக்கு நடத்த கொடுத்த போதிலும் அவர்கள் வந்து காஷ்மீரில் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு மீண்டும் காஷ்மீருக்குள்ளே வந்து நம்மளே வந்து ஆக்கிரமிப்பு செய்து இந்த இடத்த நம்மளே அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்று தெரியுது. லஷ்கர் ஏ தொய்பா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கூட்டம் வைங்களேன். இந்தியாவுடன் சேர்க்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் தி ரெசிடென்ட் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராண்டை வந்து ரகசியமாக வச்சுக்கிட்டு அவங்களோட வந்து தொடர்புகளை ஏற்படுத்துவதும் அவர்களோடு வந்து இணையதளத்தின் மூலமாக வந்து தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்கிறதையும் தீவிரவாதத்துக்கு பயிற்சிகள் அளிப்பதையும் வந்து தீவிரவாதிகளை கொண்டு வந்து இடங்களெல்லாம் சுற்றி காமிக்கிறதும் என்னென்ன எந்த நேரத்திலாம் தாக்குதல் நடத்தினா வந்து இந்தியாவை திணறடிக்க முடியுங்கிற சிந்தனையில் வந்து இவங்கெல்லாம் வந்து நம்மளை போலவே சாதாரண உடையில் வந்து எந்த நேரம்னா டூரிஸ்ட் பிளேஸு, எவரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வழி என்ன, இந்து கோயில்களுக்கு போகிறதுக்கு வழி என்ன, ஜனங்க எந்த சீசனில் எந்த இடத்துல கூடுறாங்க, அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு தாக்குதல் நடத்தி நம்ம வந்து இவங்களை வந்து அவங்க அமைதியை சீர்குலைக்க வேண்டும். அமைதியை சீர்குலைக்கிறதுனால இந்த நாட்டை நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோமா? ஒரு மிகப்பெரிய அறியாமையில் இருக்கிறாங்கன்னு கருத முடியுது. இந்த தீவிரவாதிகளுக்கு கூட இந்த ஊடகத்தின் மூலமாக ஒருவேளை இந்த தமிழ் தெரிந்து அவர்கள் யாராவது டிரான்ஸ்லேட் கூட பண்ணி அவங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரே ஒரு தாக்குதல் நடத்தி புல்வாமாவில் ஒரு 40 பேரையும் அல்லது இது போன்ற இடங்களில் ஒரு டூரிஸ்ட் இடத்துல வந்து ஒரு 26 பேரையும் வந்து சுட்டு கொண்டுட்டு நீங்களாம் அமைதி இல்லாமல் போங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த நாட்டை எழுதி இனிமேல் ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான்காரர்களே, லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்களே நீங்களாம் வாருங்கள், எங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தி விட்ட காரணத்தினால எங்கள் அமைதி வந்து குலைஞ்சி போச்சு, அதனால் இந்த நாட்டை வந்து உங்களுக்கே தர்றோம் நம்ம திருப்பி கொடுக்க முடியுமா பிரதர்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதே சமயத்தில் அவங்க வந்து பாருங்கள், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய மனைவியை பாருங்கள், 7 திருமணமாகி 7 நாட்கள் ஆகியிருக்கிற ஒரு கணவன் மனைவியை போய் அவங்க வந்து அவங்களுடைய மத அடையாளத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அவருடைய ட்ரௌசரை கழட்டி பார்த்துட்டு நீங்கள் சுண்ணத்து பண்ணல அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்து இல்லைங்கிறதுனால உங்களை கொல்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டாங்கன்னா இது எவ்வளோ பெரிய மதவாதத்தை வந்து உலகத்தில் அவங்க திணிக்கிறாங்க. இன்றைய தினம் வந்து கம்யூனிகேஷனில் வந்து இந்த செய்தி வந்து நான் இப்போ ஊடகத்தில் சொல்கிறதுக்காக மட்டுமல்ல, இந்த செய்தி வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களுடைய காதுகளுக்கும் எட்டிவிட்டது ஒரே ஒரு 24 மணி நேரத்தில்.
அப்போ அவர்களுடைய செயல்கள் வந்து மனிதாபிமானமற்ற ஒரு வெறித்தனமான செயல் அப்படிங்கிறத வந்து உலகம் உற்று நோக்கி இருக்கிறதுனால அமெரிக்க அதிபர் வந்து நேற்றைய தினம் வந்து பொங்கி எழுந்து இது போன்ற தீவிரவாதங்களை வந்து நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவிற்கு மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இது போன்ற காஷ்மீரில் இருந்து வரும் செய்தி கவலை அளிக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா வலுவாக நிற்கிறது. பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆக இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் அப்படின்னு உலக நாடுகளுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மிருகத்தனமான தாக்குதல், இந்த மிருகத்தனமான குற்றத்திற்கு எந்த நியாயமும் இல்லை. பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் ரஷ்யா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர் புட்டின் சொல்கிறாரு. இஸ்ரேல் பாருங்கள், அவங்களே வந்து இஸ்ரேல் ஹமாஸ் கூட வந்து போராடிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க வந்து பாருங்கள் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கிறாரு, இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும். பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்தியாவுடன் இணைந்து நானும் போராடுவேன் நெதன்யாகு. அப்போ உலகத்தில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி இந்தியாவோடு சேர்ந்து இந்த தீவிரவாதத்தை நாங்களும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த தீவிரவாதிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தற்கொலை முயற்சி தான் செஞ்சுருக்காங்க. தற்கொலை முயற்சியை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதனால் அவங்க சாதிக்க போவது எதுவும் இல்லை. இந்த லஷ்கர்-ஏ-தொய்பா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமைப்பு பாகிஸ்தானில் இயங்கி வருகின்ற ஐஎஸ்ஐ அமைப்போடு தொடர்புடையது. அவங்களோடு சேர்ந்துட்டு இந்த டிஆர்எஃப் அமைப்பை சேர்ந்த தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுலாம் நமக்கு கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ வந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு ஏவுகணையை நம்ம வந்து அவங்களுடைய பாகிஸ்தான் பார்டரில் கடற்கரை ஓரத்தில் ஒரு ஏவுகணையை வைத்து இதே நேரத்தில் சைமல்டேனியஸாக இவர்கள் இந்த தாக்குதல் நடத்தி முடித்து விட்டு அவர்கள் வந்து திரும்பி சொல்வதற்குள்ளேயே வந்து அதே தேதியை ஒட்டி அவர்கள் வந்து ஒரு ஏவுகணையை வந்து சோதனை செய்வதற்கும் பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது பாகிஸ்தானுக்கு தெரிந்து நடக்கவில்லை என்று பாகிஸ்தான் தலைவர் சொல்வதை நாம் ஏற்பதற்கே தயாராக இல்லை. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு தெரியாமல் வந்து இப்படி ஒரு தாக்குதல் இப்போ என்ன நடக்குது, 2013 வந்து 2023 இந்த அதாவது ஒருங்கிணைந்த இந்தியாவோடு சிறப்பு அந்தஸ்தில் இயங்கி வந்திருந்த ஜம்மு காஷ்மீர் வந்து சேர்க்கப்பட்டதையும் மற்றும் இங்கே வந்து குடியுரிமை மசோதாவை அமித்ஷா அவர்கள் வந்து கடுமையாக வந்து அமல்படுத்துவதையும் அதை தொடர்ந்து வந்து இஸ்லாமியத்தினுடைய வகுப்புவாரி சட்டத்தை வந்து தொடர்ந்து அமல்படுத்தி பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கிய நிகழ்வுகளெல்லாம் பார்க்கிற பொழுது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வந்து எல்லாம் வந்து இந்தியர்களோடே சேர்ந்து விடுவார்கள் போல இருக்கிறது, அவர்களை பிரிக்க வேண்டும், அவர்கள் அமைதியை கெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு 5 தீவிரவாதிகள் அல்லது 6 தீவிரவாதிகள் அவர்கள் வந்த விதத்தை பார்க்கிற போது அதிபயங்கர ஏற்பாடோடு வந்திருக்கிறார்கள். அந்த அடர்ந்த மரக்காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடர்ந்த மரக்காட்டுக்குள்ளே ஏற்கனவே வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பே வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. போன வருஷமே அந்த ஏரியாவில் வந்து 2 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போது வந்து ஓரிரு நாட்களுக்கு முன்பே வந்து தங்களை தயார் செய்து கொண்டு வேறு உடையில் வந்து அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே வந்து தங்கி இருந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அணிகின்ற உடைகளை அணிந்து வந்திருக்கிறார்கள். அதில் வந்து ஹெல்மெட் அணிந்திருக்கார்கள். ஹெல்மெட்டில் வந்து அவர்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அதை முழுமையாக வந்து கேமராவில் டிட்டாச்சு ஒயர்லெஸ் கேமராக்களை பொருத்தி கொண்டு வெகு தொலைவில் இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஆப்ரேஷனை வந்து ஒரு ஏஜென்சி வந்து அங்கேருந்து கண்காணித்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய அமைப்பு வந்து பின்னிருந்து இயக்கி இருக்கிறது இந்த திட்டத்தை என்பது நமக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. தட் இஸ் பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்லக்கூடிய மிலிட்ரி மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அவர்கள்ட்ட இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க பின்னாடி வந்து லஷ்கர்-இ-தொய்பாவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானை சேர்ந்த ஹமீத் சையத் அப்படிங்கிறவர் வந்து 2008ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். அதனுடைய தளபதியாக சாய்புல்லா கசூரி அப்படிங்கிறவர் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றதாக கூறப்படுகின்ற சாய்புல்லா கசூரி என்பவர் யார் என்பதை வந்து 24 மணி நேரத்தில் இந்திய அரசு அடையாளம் கண்டுவிட்டது. இந்த செயல் நடந்த 24 மணி நேரத்துக்குள் இவர் தான் வந்து இதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்,
இவருடைய தலைமையில் தான் இந்த 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த ஆபரேஷனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர் என்னென்ன, எங்கிருந்து திட்டம் தீட்டினார்கள், இதெல்லாம் வந்து எந்த இடத்துலேருந்து கண்காணித்து கொண்டிருந்தார்கள், இது வந்து இந்த டிஆர்எஃப் இந்த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலேருந்து இயங்கி கொண்டிருந்தது, ஜம்மு காஷ்மீரில் எந்த இடத்துல தலைமையாக இருந்து இயங்கி கொண்டிருந்தார்கள், அவர்கள் எப்படி தப்பித்து போயிருக்கார்கள், எங்கெங்கெல்லாம் பதுங்குவார்கள் என்கின்ற அத்தனை விஷயத்தையும் வந்து நமது உளவுத்துறை வந்து கண்காணித்து அதுக்கு அத்தனையும் சேகரித்து விட்டது. தற்பொழுது இப்போது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சம்பவ இடத்துக்கு நேற்று சென்று விட்டார். அங்கே வந்து இராணுவத்துடைய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கு, திரு ஜெய்சங்கர், இராணுவத்துடைய ஆலோசகர் வந்து அஜித் தோவால் அத்தனை பேருமே வந்து நேற்றுக்கு சம்பவ இடத்துக்கு சென்று விட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை சுருக்கி கொண்டு உடனடியாக இந்தியாவுக்கு வந்து சென்று பாலம் ஏர்போர்ட்டில் வந்து அவர் உடனடியாக வந்து ஒரு சிறப்பு கூட்டத்தையும், அதைத் தொடர்ந்து அவருடைய இல்லத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் முடிவு செஞ்சிருக்கிறபடி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள். இதற்கு உலக நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே வந்து ஆதரவு தருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவில் போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்த இடத்த வந்து டூரிஸ்ட்டு எவ்வளோ தூரம் நேசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிராவிலேருந்து 6 பேர், குஜராத்திலேருந்து 3 பேர், கர்நாடகாவில் 3, உத்தரகாண்ட்லேருந்து 1, ஹரியானா 1, உத்தரப்பிரதேசத்தில் 1, பீகார்லேருந்து ஒருவர், பஞ்சாப்லேருந்து ஒருவர், கேரளாவிலேருந்து ஒருவர், ஒடிசாவிலேருந்து ஒருவர், ஆந்திராவிலேருந்து ஒருவர், அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஒருவர். அந்த உள்ளூர்காரரை குதிரை ஓட்டிகிட்டு இருந்தார் பாருங்க, அவர் வந்து இஸ்லாமியர் இருந்தாலும் வந்து ஒரு டூரிஸ்ட்டை இப்படியெல்லாம் வந்து அடித்து கொள்ளாதீங்கடா அப்படின்னு வந்து ஆயுதங்களை பிடுங்கி அதை தடுக்க போகிறாரு. அவரை வந்து இறக்க மட்டும் முடியல, அவங்க சுட்டிருக்காங்க. நேபாளிலேருந்து அங்கே டூர் வந்த ஒரு நபரையும் சுட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 26 பேரில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லேருந்தும் அங்கே போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரர்கள் மட்டும் தமிழ்நாடு ஹவுஸில் கிட்டத்தட்ட 48 பேருக்கு மேலே வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து அத்தனை பேருமே வந்து டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துக்கு அழைத்து வரப்பட்டு தமிழ்நாடு இல்லத்தில் டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் உடனடியாக கொடுத்து தமிழ்நாட்டிலேருந்து டூரிஸ்ட் போன யாரும் வந்து பதட்டப்பட வேண்டாம், எல்லாருமே அழைத்து வரப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஹவுஸில் வச்சு அவங்களுக்கு உணவு வழங்கி அவங்களெலாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கம்ஃபர்டபுளாக வந்து சேஃபாக வந்து ஏற்றி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்கின்ற உறுதியையும், இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து அங்கே டூரிஸ்ட் வந்த அத்தனை பேருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற பயணிகளுக்கு எப்படி வந்து உதவியை மேற்கொண்டார்களோ அதே போல் அனைத்து மாநிலத்துக்கும் செல்வதற்கு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்து அத்தனை பேரையும் ப்ராப்பராக டெஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க. காயம்பட்ட அத்தனை பேரையுமே வந்து அனந்தநாக் மாவட்டத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்த்து ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மிஸ்டர் ஒமர் மரியாதைக்குரிய ஜம்மு காஷ்மீர் முதல்வர் திரு ஒமர் அப்துல்லா என்ன செஞ்சுருக்காரு, அந்த இறந்து போனவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து 10 லட்சம் ரூபாய், இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இமிடியேட்டாக வந்து அவர் சேங்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து கொடுங்காயம் ஏற்பட்டவர்கள், அதாவது அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், லேசான காயங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டவர்களுக்கு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாயும் அறிவித்து அந்த பணத்தையும் வந்து இமிடியேட்டாக வந்து டெஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் எவ்வளோ பெரிய அந்த இடத்த வந்து இமிடியேட்டாக வந்து ரெஸ்கியூ பண்ணி, ஏன்னா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரே வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து இந்தியாவுடைய முப்படை தளபதிகளும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் அத்தனை பேருமே ஸ்பாட்டுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் போயிருக்குது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போயிருக்குது, மிலிட்ரி போயிருக்குது, 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. 100% செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போக்குவரத்து அத்தையும் வந்து இமிடியேட்டாக சரி பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிற அத்தனை பேர்களுமே வந்து 48 மணி நேரத்துக்குள் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், எல்லா கார் கொடுக்குறோம், தயவு செஞ்சு நீங்கள்லாம் உங்கள் ஊருக்கு போயிடுங்க. பாகிஸ்தானுக்கு இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, உங்களோட இருந்து நல்லுறவை நாங்கள் இத்துடன் துண்டித்துக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு கடுமையான முடிவையும் வந்து எடுத்திருக்கிறார்கள்.
இவ்வளவு நாளுமே வந்து பாகிஸ்தான் வந்து உணவு பஞ்சத்தில் அடிபட்ட போதும் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட போதும் நம்ம வந்து எப்போவுமே வந்து நேசக்கரம் நீட்டுவதவே நம்ம வந்து ஒரு 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 பழக்கமாக வைத்திருந்த நமக்கு அவர்கள் தொடர்ந்து வந்து ஆபத்தையும் வந்து அமைதியை குலைக்கும் செயல்களையும் இது மாதிரி கடுமையான இப்போ மும்பையில் வந்து தாக்குதல் நடத்துறது, டெல்லியில் வந்து தாக்குதல் நடத்துறது, அப்புறமே பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்துறது, பார்டருக்குள்ளே வந்து நுழையிறது. ஏற்கனவே வந்து உங்கள் நாட்டில் ஒரு வேளை சிறப்பாக உங்களோட சேர்ந்த நாங்கள்லாம் சிறப்பாக வாழ்வோம் ஒரு நிலையான அரசையே கூட பாகிஸ்தான் அரசு இது வரைக்கும் அமைத்து கொள்ளவில்லை. ஒரு நிலையான அரசோ அல்லது நிலையாக சாப்பிட்றதோ அல்லது நிலையான மருத்துவ வசதியோ நிலையான போக்குவரத்தையோ அல்லது நிம்மதியான வாழ்வியலையோ அமைத்து கொள்ள முடியாத ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்களாக சேர்ந்து ஜம்மு காஷ்மீரை வந்து நீங்கள் ஆக்கிரமித்தோ அல்லது ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக வாழ்கின்ற மக்களை நீங்கள் வந்து துன்புறுத்தியோ அல்லது அவருடைய அமைதியை சீர்குலைத்தோ நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று கேட்க தோணுகின்ற அளவிற்கு இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது. எனவே இந்தியா ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் போது அது வந்து தன்னைத்தானே வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே தகவமைத்து கொள்ளும் என்பதையும் பாரத பிரதமர் அவர்களும் வந்து உள்துறை அமைச்சர் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நாங்கள் ஈஸியாக வந்து கடந்து இதனால் நாங்கள் வந்து பெருசாக ஸ்ட்ரக் ஆகி போயிட மாட்டோம், இதை தாண்டி மீண்டு வந்துடுவோம். ஆனால் வந்துட்டாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அடையாளம் கண்டு பதிலடி கொடுக்காமல் விடப்போவதில்லை என்று சூளுரைத்திருக்கிறார்கள். இதை இந்திய மக்கள் அத்தனை பேருமே அந்த சூளுரையை ஏற்றிருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த நடவடிக்கைகள் தொடரும், அதை நான் பார்ப்போம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், இந்த குழுவை வந்து தீவிரவாத குழுன்னு சொல்லிட்டு 2023 இந்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அறிவிக்கின்ற பொழுது கூட வந்து ஏன் வந்து ஐபியும் வந்து ரிசர்ச் அனாலிசிங் ரா என்ற அமைப்பும் ஏன் வந்து அவங்கள வந்து கண்காணிக்கல? ஸோ இந்த வந்து கண்காணிப்பு தவறுதனால தான் இந்த இதுவா? கடந்த மார்ச் 28 கூட இதே மாதிரி வந்து ஊடுருவல் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து 3 தீவிரவாதிகளை நம்ம சுட்டு கொண்டு இருக்கோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாகவே வந்து நம்ம வந்து ஐபி ரா டிபார்ட்மெண்ட்டு போன்ற அத்தனையுமே வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிற போதிலும் இவங்க வந்து இந்த ரெசிடென்டல் ஃப்ராண்ட் டிஆர்எஃப்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெசிடென்டல் ஃப்ராண்ட் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பாகிஸ்தானியர்களை வந்து கெஸ்ட்டாக வர வச்சு என்னங்க இவங்க வந்து இணையதளத்தின் மூலமாக வந்து அவங்க வந்து டார்க் வெப்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இன்டர்நேஷனலாக வந்து ஆட்களை சேர்த்து கொண்டு நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு எட்டாத தீவிரவாதத்தை அவர்கள் வந்து இங்கே கொண்டு வந்து அமல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, முயற்சி செய்ததுனாலும் நம்ம தமிழக போலீஸும் ஸ்காட்லாந்து போலீஸ்ன்ற அளவுக்கு நம்ம பெருமையாக பேசுகிறோம். எல்லாமே இது தமிழக போலீஸ் இல்லை, இது இந்திய போலீஸ் பேசுகிறோம். அப்படின்னு இருக்கும்போது அந்த அடுத்த கட்டம்ன்றது போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து ரா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த கண்காணிப்புன்றது ஏன் மிஸ் ஆச்சு? இந்த கண்காணிப்பு ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைமைச் செயலகம் வந்து பாகிஸ்தானில் மட்டும் அல்ல, இது அரேபிய நாடுகளில் பல்வேறு இடங்களில் வந்து அவங்க இருக்காங்க. எந்த இடத்துல இருந்து அவங்க சமீட்சைகளை வந்து ஒரு இடத்துக்கு அவங்க இடத்த மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த ஐஎஸ்ஐ அமைப்பினுடைய ஒரு கிளை அமைப்பாகத்தான் வந்து லஷ்கர்-இ-தொய்பா இருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பா கூட வந்து நேரடியாக வந்து நான் இருக்கிறாமல் இந்த மாதிரி டிஆர்எஃப்ங்கிற ஒரு அமைப்பை வந்து ஒரு கிளையை வந்து நீங்கள் வந்து மஃப்டியில் சாதாரண மக்களைப் போலவே மக்களோடு மக்களாக கலந்திருந்து எப்படியாவது அமைதியை சீர்குலைக்க வேண்டும் அப்படிங்கிறதையே வந்து அவங்க நோக்கமாக கொண்டு இயங்குகிறார்கள். இது எதிர்பாராத தாக்குதல் என்று தான் சொல்ல வேண்டும். இருப்பினும் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துப்போக வேண்டும் என்றால், இவ்வளவு பேர் கூடுற இடத்துல ஒரு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இப்போ பாருங்கள், நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலம் வெளிநாட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் நம்ம வந்து சுவிட்சர்லாந்துக்கு இணையாக ஒரு உலகமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இந்த இடத்த மாற்ற போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்க வேண்டும் என்பது இந்த ஊடகத்தின் வாயிலாக நம்ம வந்து இந்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஒரு மிலிட்ரி, ஒரு பார்டர் செக்யூரிட்டி, ஒரு பிஎஸ்எஃப், ஒரு லோக்கல் போலீஸு, ஒரு ஹாஸ்பிட்டல், இத்தனையுமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டவங்க அத்தனை பேருமே மாவட்ட மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடி போயிருக்காங்க. இது ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கிற மாவட்ட மருத்துவமனைக்கு அத்தனை பேர்த்தையும் தூக்கிட்டு ஓட வேண்டியதாக போச்சு. எப்போ வந்து லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு டூரிசம் சென்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து போலீஸ் சென்டரும் கம்யூனிகேஷன் சென்டரும் மருத்துவ
உதவி மையமும் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே அமைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். என்னங்க, அது அமைக்கப்படாமல் இருந்தால் இனிமேலாவது அது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம இதன் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக இந்திய அரசுக்கு நம்ம வந்து சமர்ப்பித்துக் கொள்வோம். ஸோ இதனால் இப்போ பாஜகவுக்கு வந்து அரசியல் இது நெருக்கடின்றது இருக்குமா தாக்குதல்? ஏன்னா அவங்க தான் வந்து மத்தியில் ஆள்றாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் ரா இருக்குது, ஐபிஎஃப் எல்லாமே இருக்குது. ஸோ ஐபிஎஃப் இருக்கும்போது இப்போ வந்து அரசியல் சார்ந்த விஷயமாகவும் கூட வந்து இது எதிர்கட்சிகள் இது பண்ணலாம் இல்லையா? எல்லா அரசியல்வாதிகளுமே சேர்ந்து ஆர்டிகல் 370 எடுத்து ஒரு தடவை திருப்பி படித்து பார்த்தா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையிலும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலும் இந்தியா வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 560 தேசங்களாக இருந்துச்சு. அதை ஒருங்கிணைக்கும் போது ஜம்மு காஷ்மீரில் இருந்த மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் வந்து பாகிஸ்தானோட போகிறீங்களா அல்லது இந்தியாவோட போகிறீங்களாங்கும் போது, நாங்கள் இந்திய தேசத்தோடு இருக்க விரும்புகிறோம், ஆனால் நாங்கள் அட்டானமஸாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. அட்டானமஸாக இருக்கிறதுக்கு அனுமதிச்சோம். அப்போ என்ன 370 ஆர்டிகல் 370 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்குள்ள அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொள்வதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது குளறுபடி ஏற்படுமானால், அங்கே நிலையற்ற தன்மை இருக்குமானால், என்னங்க, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் ரிவோக் ஆர்டிகல் 370. திஸ் ஸ்டேட் கேன் பி என்க்ளோஸ்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த 370 வந்து ரிவோக் பண்ணினது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் தேவையான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா புல்வாமா அப்படிங்கிறது இப்போ சைனாக்காரன் வந்து 100 மீட்டராக தள்ளிகிட்டே வர்றான். அந்த பார்டரில் தான் இது இருக்குது. நீங்கள் இப்போ மேப் எடுத்து படித்து இப்போ பார்த்தீங்கன்னா, லடாக்குக்கு பக்கத்தில் சைனாக்காரன் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் முன்னேறி வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல நம்ம மிலிட்ரி இருந்தால் தான் சைனாக்காரன் வந்து முழு இந்த காஷ்மீரை வந்து ஒன்று வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணி நம்ம அமைதியை சீர்குலைக்கிறார்கள். சைனாக்காரன் இடத்தையே பிடிச்சிக்கிறதுக்கு விரும்புகிறான். அப்போ இந்தியாவுடைய எல்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இருக்கிற காரணத்தினால இந்த இடத்த செக்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறதையும் கருதித்தான் வந்து ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணி, அதற்கு ஒரு ஜனநாயக முறையில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒமர் அப்துல்லா அப்படிங்கிறவர் தான் உண்மை. அவர் ஒரு இஸ்லாமிய தானே. அந்த ஊரில் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா வந்ததுனால இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு கட்டாயமாக ஜெயிக்க வச்சு ஆட்சியை கொடுக்கலையே. அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டியிலேயே வந்து யார் மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களை தானே முதல்வராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தானே ஆட்சியை கொடுத்துருக்குது. சார் அப்படி நீங்கள் பார்த்தாலும் இப்போ வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இப்போது இந்த நேரத்தில் தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்தது தற்செயலானதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் வருது இல்லை? பீகார் எலெக்ஷன் வருது, இது வந்து தற்செயலானதாக கூட ஒரு கேள்விக்குறியாக வருது இல்லையா? இந்த கேள்விகளுக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா 27 பேர் என்னுடைய உறவினர்கள் 26 பேர் வந்து பட்ட பகலில் டே லைட்டில் வந்து துள்ள வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஃப்பும் அங்கே இருக்கிற ஒரு லஷ்கர் தொய்பாக்காரன் வந்து டிக்ளேர் பண்ணுறான். லஷ்கர் தொய்பா வந்து நான் தான் இதுக்கு இன்சார்ஜு, இவரத்தை வச்சு தான் நான் டிஆர்எஃப் வச்சு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இல்லை இதெல்லாம் வந்து பீகார் எலெக்ஷனுக்கும் மத்திய பிரதேச எலெக்ஷனுக்கும் தொடர்பு இருக்குதா, இதில் அது அப்படியெல்லாம் சில புரிதல் இல்லாத அரசியல்வாதிகள் பேசுனா அது நியாயம் இல்லை. இல்லை நீங்கள் சொல்ல புரியுது. பட் ஆனால் வந்து இந்த எலெக்ஷன் வருது, ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணமாக நம்ம யோசிக்கலாம் இல்லையா? இல்லை, நேற்று தினம் வந்து பாரத பிரதமர் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் பிடிச்சி வராரு. ஸ்பெஷல் ஃப்ளைட் வரும்போது அவர் பாகிஸ்தானை தவிர்த்து வேறு ரூட் எடுத்து வர்றாரு. பார்த்தீங்களா? அவர் வந்து நான் பாகிஸ்தானோட ரூட்லேயே அவர் பயணம் பண்ணல. அப்புறம் இங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு இங்கேருந்து வந்து பாரத பிரதமர் போகிற பொழுது நம்ம பார்டர் தாண்டின உடனே வந்து அவங்க ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு வந்து சைடில் எஸ்கார்ட் பண்ணி பாரத பிரதமரை வந்து சேஃபாக கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக நடந்ததல்ல. இந்தியாவில் இருக்கிற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து இந்தியாவுடைய எல்லை மாநிலங்களில் அல்லது எல்லை நாடுகளோடு தொடர்பு ஏற்படுகிற பொழுது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுங்கிறத கூட வந்து அவங்க வந்து கணக்கிட்டிருக்கிறார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, நாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள், எல்லைகளை மதிக்கிறார்கள். சைனா கூட வந்து சண்டையில் கூட வந்து கூப்பிட்டு மறுபடியும் மகாபலிபுரத்தை வந்து பாடுறா, நாங்கள் ஒரு அமைதியான ஒரு வாழ்வியல் அமைச்சிருக்கிறோம்ப்பா,
நீங்கள் உங்கள் பார்டரோட நின்றுக்குங்க, நாங்கள் எங்கள் பார்டரோட இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் மொழியை. ஏதாவது ஒரு பார்டரை, ஏன் இந்த கச்சத்தீவு கூட நேற்று கூட ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதிபர் வந்து இங்கே விருந்தினராக வராரு, திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு, இல்லை கச்சத்தீவை கொடுத்துட்டு போட அப்படின்னு சொல்ல கொடுத்துட்டு போயிடுவான். அப்படி கேட்கலையே நம்ம. கச்சத்தீவை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு சூழ்நிலையில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நடுவில் ராமர் பாலம் இருக்குது, நமக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது, இங்கேருந்து வந்து கடல் வழி போக்குவரத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், நல்லுறவை ஏற்படுத்த தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் வந்து சைனா வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2,000-3,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி நம்ம பார்டரில் வந்து என்னங்க ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அங்கேருந்து ஒரு ஏவுகணை சோதனை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன அந்த ஏவுகணை சோதனைகள் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு சற்று அச்சுறுத்தலாக இருக்குதா இல்லையா? ஸோ நம்ம இந்தியாவுடைய தரைப்படை, என்னங்க வான்படை மற்றும் கப்பல் படை அத்தனையுமே வந்து ஒரு உறுதியான, ஏன்னா இந்திய நாடு பார்த்திங்கன்னா 1947க்கு முன்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 560 தேசங்களாக தான் இருந்தது. ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தையும் ஒரு நீண்ட கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கிற ஒரு தேசத்தை கலாச்சாரத்தின் அடிப்படையில் 1000 ஆண்டுகளை வந்து ஒரே கலாச்சாரத்தையும் என்னங்க ஒரே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்து பின்பற்றி இருக்கிற ஒரு தேசத்தை வந்து ஒரே இடத்துல ஒரே ஆட்சிக்குள்ளே ஒரு வரமுறைக்குள்ளே கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கிரியேட் பண்ணாங்க. 395 செக்ஷனை என்ன டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல மாதங்களாக வந்து தூங்காமல் இரவும் பகலும் வந்து யோசித்து எடுத்த முடிவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட உலகத்தில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்ற ஜனநாயக நாடுகள் எதுவோ அந்த நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன் அத்தனையுமே எடுத்து உலக மனித உரிமை பிரகடனத்தில் மனித உரிமைகளாக என்னென்ன மனித உரிமைகள்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பு அம்சங்கள் அத்தனையுமே எடுத்துகிட்டு வந்து கான்ஸ்டியூஷன் 14லேருந்து 21க்குள்ளே புதைத்து வைத்தார் டாக்டர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரும் இந்த ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல் போன்றவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட இந்த தேசம் இது. என்னங்க, இந்த தேசம் நமக்காக வந்து 47ல் உருவாக்கி 50ல் கட்டமைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த தேசத்தை வந்து ஆபத்தில்லாத தேசமாய் காக்க வேண்டும் என்கிறதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதுலாம் வந்து வேறு கோஷம். இது நம்ம அண்ணன் தம்பி பங்காளி சண்டை. இதுக்கும் வெளிநாட்டுக்காரன் வந்து ஒருத்தர் நம்மளை வந்து நமது அமைதியை சீர்குலைப்பதும் நம்ம மீது தாக்குதல் நடத்துறதும் இந்த சப்ஜெக்ட் வேறு அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் தயவு செஞ்சு புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோன்றதை தயவு செய்து உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்து கைகூப்பி அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், இப்போ 48 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானர்கள் வந்து இங்கேருந்து போங்க, வாகா எல்லை வழியாக போகன்றாங்க. இப்போ அவங்கள வந்து இந்தியர்களாக நீங்கள் வெளில போங்க அப்படின்னும் போது வந்து வாழ்வியல்னு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது சரிதான். பஞ்சாபை சேர்ந்த சிலர் வந்து பாகிஸ்தானில் வந்து இன்னுமே வந்து திருமண உறவுகளை வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஒரு பாகிஸ்தான் பெண்ணை வந்து பஞ்சாப்காரர் திருமணம் பண்ண வேண்டியதில்லை, கல்யாணம் நின்று போச்சு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாது. அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப சோகத்தோடு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். அதை காலையில் பார்க்கும்போது பரிதாபமாக இருந்துச்சு. தவிர்க்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதனுடைய எஃபெக்ட் என்ன பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பாகிஸ்தான்லேருந்து வருகை தந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து ஏர்போர்ட்லேருந்து இப்போ இமீடியட்டாக நம்ம வந்து 24 ஹவரில் லிஸ்ட் எடுத்துருக்கோம். இவங்களெல்லாம் வந்து யார் எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அத்தனை பேருமே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மெட்ராஸ் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவுடனே அவங்க ஊரில் வந்து நல்ல கண் டாக்டர் இல்லை, அவங்க ஊரில் நல்ல பல் டாக்டர் இல்லை, அங்கே மியாட் ஆஸ்பத்திரி இல்லை, அங்கே அப்போலோ ஆஸ்பத்திரி இல்லை, அங்கே நல்ல டெலிவரி கிடைக்கல, இதயம் அடைப்பு, என்னங்க மூக்கடைப்பு, கண்ணடைப்பு, காதடைப்பு போன்றவர்கள்லாம் வந்து பிரத்யோகமாக ஆப்ரேஷன் பண்ணுற மருத்துவமனைகள் அங்கே இல்லை. அதனால் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து பாகிஸ்தானியர்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கெடுத்து பாதுகாப்பாக நம்ம இப்போ கூட வந்து பாரு, ஏன்னா நீங்கள் பாகிஸ்தானில் இயங்குகின்ற லஷ்கர் இ தொய்பா வந்து இந்தியர்களை தாக்கி விட்டது, அதனால் நாங்கள் ஒரு 4 பேர்த்த தாக்குறோன்னு தமிழ்நாட்டில் யாராவது தாக்கியிருக்கோமா? அல்லது இந்தியாவில் ஏதாவது தாக்குதல் நடந்திருக்குதா? ஸோ சகிப்புத்தன்மை ஒன்றே இந்தியர்களுடைய மிகப்பெரிய சொத்து. ஒரு மனைவியுடைய கண் முன்னாடி ஒருத்தனை வந்து சுட்டு கொள்றான், என்னையும் சுட்டு கொண்டுறா, என் கணவன் போனதுக்கு பிறப்பு இந்த உயிர் எனக்கு எதுக்கு அப்படின்னு அவள் காலை பிடிச்சி கெஞ்சுறா. அவள் சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி சுட்டு கொண்டேன்னு உங்கள் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு கடந்து போனானே, அவனுடைய நெஞ்சுக்குள்ளே எவ்வளோ பெரிய வன்மம் நேர்ந்துருக்குது பாருங்களேன்.
அவ்வளோ பெரிய வன்மத்தை இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரி மேன் கூட வைக்க மாட்டான். இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு நம்ம மிலிட்ரிக்காரன் வந்து ஒரு பதிவுகளை போடுகிறார்கள். அவனும் கூட மனிதாபிமானத்தில் உலகத்திலேயே உச்சி புகழ்ந்தவனாக இருக்கிறான ஒழிய நம்ம மிலிட்ரி மேன் கூட அவர்களைப் போல தீவிரவாதம் இருந்த ஒரு மிலிட்ரி மேனை நம்மகிட்ட பார்க்க முடியாது. அதுதான் இந்தியாவுடைய பெருமை, அதுதான் இந்தியாவுடைய இறையாண்மை, அதுதான் இந்தியாவுடைய கட்டமைப்பு, அதுதான் இந்திய சுதந்திரம், அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரிங்க சார். இப்போ புல்வாமான்ற ஒரு பெரிய பாடத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வந்து பஹல்காம்ன்ற ஒரு பாடத்தையும் கற்றுக்கிட்டோம். இப்போ பாடம் கற்றுக்கிட்டே இருக்கமே தவிர்த்து வந்து அதுக்கான எதிர்த்து நம்ம வந்து கட்டமைப்பு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்றதான இந்த அட்டாக்ல நம்ம பார்க்க முடியுது. இல்லை நம்ம மாண்பே வந்து எதிரியும் நேசிக்கிற மாண்பு. அதனால எதிரிக்க நேசிக்கிற மாண்பு நீங்கள் வச்சாலும் புல்வாமான்ற பெரிய விஷயமா உலகளாவே பேசப்பட்டது. ஸோ அப்புறம் வந்து பஹல்காம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும் இதுக்கு மேலே இதுதான் அதாவது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறுமையை வந்து மீறி விட்டார்கள் அப்படிங்கிறத வந்து இன்றைய தினம் வந்து நம்ம மட்டும் சொல்லல இல்லை பொறுமை மீறி விட்டார்கள் தலைவர்கள் சொல்லலாம் சார். பட் ஆனால் ஐபியும் வந்து ரா என்ற அமைப்பும் பார்த்தீங்கன்னா வந்து இது பொறுப்பேற்பாங்களா, அவங்க தான் வந்து அவங்களோட தவறுதலான்னு சொல்லி பொறுப்பேற்க முடியுமா இந்த விஷயத்தில்? அதாவது இது வந்து ஐபி ராவ் மட்டும் இல்லை, இதை வந்து அமித்ஷாவே பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். அதனால தான் அந்த ஸ்பாட்டுக்கு அவர் போயிட்டார். ஒருவேளை ஸ்பாட்டுக்கு அவர் போகாமல் இருந்திருந்தார்னா, சம்பவ இடத்துக்கு அமித்ஷா போகாமல் இருந்தால், திரு ஜெய்சங்கர் அவர்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால், திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு உடனடியாக திரும்பி வராமல் இருந்திருந்தால், இல்லைங்க இவர் நம்ம பாரத பிரதமர் சவுதி அரேபியாவில் வந்து உடனடியாக வந்து 3 சிறப்பு கூட்டங்களை நடத்தி ஆவணம் செய்வோம் அப்படிங்கிறதுல வந்து வழிவகுத்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணுங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 16 கட்டளைகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்தியாவில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய இன்றைக்கி தான் இப்போ நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடன் உறவு துண்டிப்பு, பாகிஸ்தானோட ஒரு தாக்குதலுக்கு தயாராகிறது இந்தியா இந்த இடத்துக்கு தான் வர வேணான்னு ரொம்ப நாள் தாக்குதலுக்கு தயாராகிறது இந்தியா அப்படி அந்த இடத்துக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம பொறுமையின் எல்லையை வந்து அவர்கள் தொட்டு விட்டார்கள். எனவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே 1960 மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. அப்படின்னு பார்த்தா தண்ணீர் பிரச்சனை வரும், மின்சார பிரச்சனை கூட வரும் இல்லையா பாகிஸ்தானுக்கு. அதெல்லாம் வந்து தண்ணீர் அடைவதற்கு நம்மகிட்ட நிறைய வழி இருக்குது. அட்டாரி எல்லை என்னங்க உடனடியாக பாகிஸ்தான் உடனாக வாகா அட்டாரி எல்லை உடனடியாக மூடப்படுகிறது. பாகிஸ்தானை சேர்ந்த யாருக்குமே வந்து இந்தியாவில் பயணம் செய்ய அனுமதி கிடையாது. வாகா அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானிகள் யாராவது வந்திருந்தால் தகுந்த ஆவணங்களை காட்டி மே 1ஆம் தேதிக்குள் திரும்ப வேண்டும். சார்க் கூட்டமைப்பு நாடுகளுக்கான விசா விதிவிலக்கு பாகிஸ்தானுக்கு ரத்து செய்யப்படுகிறது. அந்த விசாவில் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானுக்கு 48 மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் செயலற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அங்குள்ள இராணுவ கடற்படை விமானப்படையினர்கள் அனைத்தும் பாகிஸ்தான் அதிகாரிகளும் 1 வாரத்துக்குள் வெளியேற வேண்டும். முடிஞ்சு போச்சு. நமக்கும் அவங்களுக்குமான உறவை முறிக்க வேண்டாம் என்று நாம் வந்து நீண்ட நெடுதூரம் வந்து பயணம் செய்த வந்து பொறுமையை அவர்கள் சோதித்து விட்ட காரணத்தினால் இனிமேல் அந்தகிட்ட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று வந்து இன்றைக்கி வந்து இந்திய நாடு இந்தியாவில் இருக்கிற பிரதமர் அறிவித்தாலோ அல்லது உள்துறை அமைச்சாலோ இந்திய நாடு அறிவித்ததாக அர்த்தம். நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம். எனவே பாகிஸ்தானுடைய தொடர்பு மட்டுமே இல்லை, அவங்க வந்து ஒருவேளை இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து தீவிரவாத அமைப்பான லஷ்கர் தொய்பா மட்டுமே பண்ணியிருக்கிறதா, இல்லை பாகிஸ்தானுடைய உண்மையான உளவு அமைப்பும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறதா அப்படின்னு நம்ம சந்தேகிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லை இதை விசாரித்து வெளிப்படைத்தன்மையை வந்து பாகிஸ்தான் அமைப்பும் இன்வால்வ் ஆயிருக்குன்னா வெளிப்படைத்தன்மையை வந்து அரசு வந்து வெளியிடுமா? இல்லை பாகிஸ்தான் வந்து இதில் வந்து உள்ளூர வந்து உதவிகளை செய்திருக்கிறது அல்லது பாகிஸ்தான் இந்த செயலை செய்ய தூண்டியிருக்கிறது என்று இந்தியா புரிந்து கொள்ளுமானால் அதற்கான பதிலை புரியும் வகையிலே அரசு சொல்லும். அது நம்ம சொல்லக்கூடாது. மோடியை சொல்லியிருக்க தக்க யாரும் வந்து புரியும் வகையில் யோசிக்க முடியாத அளவுக்கு யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறதுனால நானும் அதுக்கு இதை தாண்டி யோசிக்க விரும்பவில்லை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.